வணக்கம். ஒரு தொகுதியோட கோவம், அதோட ஏமாற்றம் இதெல்லாம் வாக்குச்சீட்டுல எப்படி வெளிப்படும்? வாங்க, தமிழ்நாட்டோட அறந்தாங்கி தொகுதியில இத பத்தி ஆழமா பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் கணக்கில்ல, தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த பகுப்பாய்வுல நாம 6 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எங்கள் சொல்ற கதைய கேட்போம். அடுத்து மக்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ஆராய்வோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆளுமைக்கு என்ன வழிமுறைன்னு பார்ப்போம். கடைசியா அந்த வழிமுறையை எப்படி செயல்படுத்துறது, மக்கள் நம்பிக்கையை திரும்ப எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பேசி முடிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி மண்ணும் வாக்கும். எந்த ஒரு இடத்தோட அரசியலை புரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல அந்த நிலத்தையும் மக்களோட வாழ்க்கையும் புரிஞ்சுக்கணும். அறந்தாங்கியோட கதை இங்கிருந்து தான் தொடங்குது. தமிழ்நாட்டோட வரைபடத்துல அறந்தாங்கி பெரும்பாலும் ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை அவங்களோட நிலத்தோடையும் நீரோடையும் ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுதான் அவங்களோட அரசியலையும் தீர்மானிக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட 10ல் 7 பேர் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறந்தாங்கியோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்ததா இருக்கு. அதனால வயல்வெளிகள்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் இங்க அரசியல் விவாதமா மாறுது. ஆனா இந்த அமைதிக்குள்ள 2 பெரிய நெருக்கடி புகஞ்சுகிட்டு இருக்கு. ஒன்னு, தண்ணிக்கான தீராத போராட்டம். கல்லணை கால்வாய் இருந்தும் கடைமட கிராமங்களுக்கு தண்ணி போய் சேர்றதில்ல, நிலம் காயுது. 2வது, இளைஞர்களோட எதிர்காலம். படிச்ச பசங்களுக்கு ஊர்ல வேலை இல்ல. இது ஒரு தலைமுறையோட நம்பிக்கையையே வறண்டு போகச் செய்திடுது. சரி, அடுத்ததா எங்களோட உலகத்துக்குள்ள போவோம். இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, அறந்தாங்கி மக்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு காட்டுற சிக்னல்கள். கடந்த தேர்தல்கள் நமக்கு என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கமே நடந்திருக்கு. வெறும் 5 வருஷத்துல மொத்த காட்சியுமே தலைகீழா மாறிடுச்சு. 2016ல வலுவா இருந்த அதிமுகவோட வாக்கு வங்கி 2021ல கிட்டத்தட்ட 3ல் 1 பங்குக்கு குறைஞ்சு போச்சு. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய வெற்றிக்கு நகர்ந்துடுச்சு. இது சும்மா ஜெயிச்சது தோத்ததுங்கிற கணக்கில்ல, இது மக்கள் கொடுத்த ஒரு தெளிவான தீர்ப்பு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு எதிரா ஓட்டு போட்டவங்க இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் ஓட்டே போட வராதவங்களோட எண்ணிக்கை வேற ஒரு கதைய சொல்லுது. வாக்குப்பதிவு 1.2% குறைஞ்சது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இது ஒரு விதமான சலிப்போட அறிகுறி. மக்கள் மாற்று வேணும்னு ஓட்டு போட்டாலும் ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயுமே ஒரு சோர்வு வந்திருக்கா. ஆக இந்த எண்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ற ஒரே விஷயம் இதுதான்: நீங்க வேலை செய்யலைனா உங்களுக்கு அதிகாரம் இல்ல. அறந்தாங்கி வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வெறும் வாக்குறுதி போதாது, தீர்வு தான் வேணும். அடிப்படை தேவைகள் கிடைக்காதப்ப அவங்க மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. சரி, எங்கள் நமக்கு அந்த மாற்றத்தை காட்டிடுச்சு. இப்போ அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற கோபத்தோட காரணங்களை அலசி ஆராய்வோம். மக்கள் ஏன் இவ்ளோ விரக்தி அடைஞ்சாங்க? இந்த சிஸ்டம் எங்க தப்பு பண்ணுச்சு? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த ரிப்போர்ட் கார்டு தோல்வியோட கதைய அப்படியே சொல்லுது. நலத்திட்டங்கள் சரியா மக்கள போய் சேரல. ரோடு, தண்ணி மாதிரியான உள்கட்டமைப்புல எந்த முன்னேற்றமும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல மக்கள் அவங்க பிரதிநிதி மேல வச்சிருந்த நம்பிக்கை அது உடைஞ்சு போயிருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு நிர்வாக தோல்விக்கான சாட்சி. வெறும் புள்ளி விவரங்களை பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட குரலை கேட்போம். தண்ணீர் மற்றும் பாசனம் பத்தி எங்களுக்கு கடுமையான விரக்தி. இந்த ஒரு வரி கல்லணை கால்வாய மட்டுமே நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட மொத்த வலியையும் சொல்லுது. இது வெறும் டேட்டா இல்ல, இது வாழ்வாதாரத்தோட வேதனை. மக்களோட கோபத்துக்கு காரணம் இப்படி நிறைவேறாம போன வாக்குறுதிகளோட நீண்ட பட்டியல்தான். குடிநீர் திட்டம் பாதியில நிக்குது, ரோடு குண்டுகுழியுமா இருக்கு, 100 நாள் வேலைக்கு போன சம்பளம் கைக்கு வர்றதில்ல. இப்படி ஒவ்வொரு தோல்வியும் மக்கள் மேல வைக்கப்பட்ட சுமை. அந்த மொத்த பாரந்தான் தேர்தல்ல எதிரொலிச்சிருக்கு. நம்ம அரசியலமைப்புல ஒரு அடிப்படை இருக்கு. ஒரு தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாருனா அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் மாதிரி. ஆனா அந்த ஒப்பந்தம் திரும்ப திரும்ப மீறப்படும்போது என்ன ஆகும்? மக்களுக்கு விரக்தி தான் மிஞ்சும். இது வெறும் ஏமாற்றம் இல்ல, ஒரு குடிமகனோட கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குற விஷயம். பொது வழியில பேசப்படுற வார்த்தைகளுக்கு ஒரு பொறுப்பு வேணாமா? சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்ப தீர்வுகளை நோக்கி போலாம். அறந்தாங்கியோட வளர்ச்சிக்கு உண்மையிலேயே அக்கறையோட வேலை செய்ய நினைக்கிற எந்த ஒரு தலைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு வரைபடத்தை இப்ப நாம பார்க்கலாம். இத நாங்க சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். இது ஒரு 4 முனை வியூகம். 1, தாக்குதல், தப்பு பண்ணினவங்கள கேள்வி கேட்கணும். 2, நிலைத்தன்மை,
எல்லா சமூகத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு பொதுமான இலக்க உருவாக்கணும். 3 புதுமை, பழைய பிரச்சனைகளுக்கு டெக்னாலஜி மூலமா புது தீர்வு காணணும். 4 பாதுகாப்பு, விவசாயிகள், பெண்கள்னு நலிவடைஞ்ச மக்களுக்கு ஒரு கேடயமா இருக்கணும். இந்த 4 சேரும்போதுதான் ஒரு முழுமையான ஆட்சி உருவாகும். வெறும் கோட்பாடுகள் மட்டும் பத்தாது, உறுதியான திட்டங்கள் வேணும். இதோ 3 வளர்ச்சி உறுதிமொழிகள். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இதுக்கு பட்ஜெட் இருக்கு, காலக்கெடு இருக்கு. குடிநீர் திட்டத்தை முடிக்க 1820 கோடி, இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் கட்ட 50 கோடி, கிராமப்புற சாலைகளை சீரமைக்க 100 கோடி. இது ஒவ்வொன்றும் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளான தண்ணி, வேலை, ரோடுக்கு நேரடியான தீர்வு. ஒரு நல்ல பிளான் மட்டும் இருந்தா போதுமா? அது ஜெயிக்க வைக்க கள யதார்த்தம் தெரியணும். அறந்தாங்கியோட சிக்கலான சமூக அரசியல் சூழல்ல இந்த திட்டத்தை எப்படி வெற்றிகரமா கொண்டு போறது? அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் வெறும் சாதி கணக்கு போட்டு ஜெயிக்க முடியாது. இங்க வாக்காளர்கள் சமூக அடையாளத்தையும் தாண்டி யோசிக்கிறாங்க. முக்குலத்தோர், வன்னியர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள்னு பல சமூகங்கள் இருந்தாலும் கடைசில ஜெயிக்க போறது யாருங்கிறத முடிவு பண்றது அவங்களோட செயல்திறன் தான். யாரு மக்களுக்கு வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு தான் இங்க வெற்றி. இதுவே இந்த தொகுதியோட ஒரு பெரிய முதிர்ச்சி. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல மக்களை சென்றடைய தொழில்நுட்பம் ஒரு பெரிய சக்தி. ஆனா அந்த சக்திய ரொம்ப பொறுப்போட பயன்படுத்தணும். ஒவ்வொரு குடிமகனோட தனிப்பட்ட தகவலுக்கும் அவங்களோட ஒப்புதலுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். இது நம்ம நாட்டோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் சொல்றது மட்டும் இல்ல, இது ஒரு தார்மீக அரசியல். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம், நம்பிக்கையை நோக்கிய பாதை. ஏன்னா அரசியலோட உண்மையான இலக்கு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான். நம்பிக்கை, இதுதான் அஸ்திவாரம். இது வெறும் வார்த்தை இல்ல. நம்ம அரசாங்கம் நமக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையையும் நல்ல வாய்ப்புகளையும் ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தையும் கொடுக்கும்னு மக்கள் நம்பணும். அந்த உடைஞ்ச நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுதான் ஒரு தலைவரோட உண்மையான சவால், உண்மையான வெற்றி. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது எப்படின்னு இல்ல, அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் மக்களோட நம்பிக்கைய சம்பாதிக்கிற ஒரு நல்லாட்சிய உருவாக்குறது எப்படி? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அறந்தாங்கியோட எதிர்காலம் மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட ஆன்மாவே அடங்கியிருக்கு.